வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சடனான ஒரு வீடியோ ஷூட்டா, அதனால நான் திரு முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோல நான் கோவமா இருக்கேன். இருங்க, இது என்ன கோவம்ன்றதை பார்த்து கோவப்பட சொல்லுங்க. வீடியோ கேமராலாம் ஆன் பண்ணிட்டு கோவப்பட்ட நல்லா இருக்கும். இல்ல, அவங்களுக்கு தெரியும். நான் நீங்களே சொல்லுங்க செல்லம்மா. தெரியுது, அவங்க சொல்றாங்க. இல்ல செல்லம்மா சொல்லிட்டாங்க. பத்தியா என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணன் பாவம், அவரோட கோச்சிக்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, கோவப்படணும். கோவப்பட்டதான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த 20 இயர்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. அதை பாருங்க, காலையில அரைச்ச சட்னி கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஓ, காலையில என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் 1 hourல வந்துருவேன் ஒர்க் முடிச்சிட்டு. செல்லம்மா, ஓகே, அது நீ சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் சொன்னேன், அதை நீ சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. என்ன? ஐ லவ் யூ சொல்லு. நெத்தி போட்டு தெரிக்குது, விட்டு விட்டு ரெக்க முளைக்குது, நெஞ்சு குழி. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரல, அப்புறம் லஞ்ச் எல்லாம் சமைச்சு வச்சா அதுக்கும் வரல. கடைசியில் என்னடான்னா, நான் வந்துட்டு சரி சொல்லக்கூடாது, ஓகே, அஃபீஷியலா வந்துட்டு நான் வெளியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. வேற என்னங்க பண்றது? தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சிச்சுவேஷன். எனக்கு கால் பண்ணியாவது சொல்லணுமா இல்லையா? கால் பண்ணி கூட சொல்லல. ஃபோன் பண்ண முடியாத சிச்சுவேஷன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா செல்லம்மா நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கால் பண்றாங்க. வாட் இஸ் திஸ்? இப்போ வந்துட்டு டீ வேணுமா ஸ்ட்ராங்கா? நான் டீலாம் போட முடியாது, காஃபி தான் போடுவேன். நீ எது போட்டாலும் நான் குடிப்பேன் செல்லம்மா. சரி செல்லம்மா, நீ கோச்சிக்காத. வாட் டு டு? see business இருக்கும்போது சிறப்பான. பட் you see whatever may be business, but லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆயிட்டா உடனே வாசப்படியை தாண்டி வெளியில கிளம்பி போயிடணும். இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன் பிடிக்காது தெரியுமா? ரெடி ஆயிட்டு அவங்க பூத்த பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே வெளில கூட்டும் போயிட்டா ஹாப்பி ஆயிடுவாங்க. டைம் விட்டா அந்த பூ கொஞ்சமா வாட ஆரம்பிச்சிடுமா? பூ வாடும்னா ஞாபகம் வருது, எனக்கு இன்னும் பூவும் வாங்கி தரல. ஆமாங்க, இது வந்து வெளியில போனாதான் வாங்கணும். நம்ம வெளியில போறோம்ல, அப்ப வாங்கிக்கலாம். சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம போட்ட vlogல நிறைய பேருடைய கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து படிச்சு ரிப்ளை பண்ணோம். அதில் ஏதோ 1-2 மிஸ் ஆச்சு சொன்னதா செல்லம்மா? என்ன சொன்ன மிஸ் ஆனது? அண்ணனுக்கு எப்போ 2 அடி போடுவீங்கன்னு கேட்டாங்க. யார் அது? எங்க தங்கச்சி தம்பி மாதிரிலாம் யாருமே அது மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அண்ணனை வந்து 4 சாத்தி ஒரு vlog போடுங்கக்கா. சரி, ஓகே, அந்த அண்ணனுக்கு அந்த தங்கச்சிக்கு நான் ரெடி. போடு செல்லம்மா, நான் வாங்கிக்கிறேன். செல்லம்மா 1 அடிச்சா அப்புறம் அவங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. செல்லம்மா பாத்தியா, அதுதான் என்னுடைய தங்கச்சி தம்பி இப்படி சொல்லி ஊரை ஏமாத்தி வச்சுக்கிறது. அதுல ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க வந்து இந்த இல்ல ரீல்ஸ் எப்படி வந்து ரீல்ஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க? நாங்க அப்படியே ஓடி வந்து தும்பு கட்டி குடிச்சிட்டோம். ஓகே, அந்த கேட்ட சகோதரிக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நிறைய இன்டர்வியூஸ்ல இதை பத்தி நாங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். இல்ல அத நீ திருப்பி இப்ப சொல்ல வேணாம், ஏன்னா அவர் இத சொல்ல ஆரம்பிச்சானே 1 hour. அதனால தான் சொல்றேன், இது சொன்னா அது ரொம்ப லாங்கா போகும். அந்த இன்டர்வியூ ஓகே, அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னாவே உங்க क्वेश्चनக்கான ஆன்சர் போதும். இது போதும். எனக்கு என்னமோ இது நீ யூசுவலா குடிக்கிறத விட கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ செல்லம்மா, நீ வந்து கோவமா இருக்கும்போது எது போட்டாலும் ஓகே செல்லம்மா அப்படி வாங்கிக்கணும். போத்து இவ்வளவுதான் காஃபியா? ஐஸ் ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே, சூப்பர், சீஸ். செல்லம்மா சுகர் போடல. ஐயோ, சுகர் போடு, குடிச்சு பாரு. அது சுகர் போடலனாலும் கைப்பட்டதுனாலும் இப்போ தான் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அடிஷனாக போட்டு விட. எனக்காக இன்னொரு வாட்டி கொடு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணதுக்கும் லஞ்ச் ஸ்கிப் பண்ணதுக்கும் சரி, ஓகே, குட் பை. இன்னும் கொஞ்சம் ஆத்தி தரவா? நம்ம மக்களுக்கு யாரும் கேட்டாங்க, நாங்க இந்த ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்றது கிடையாதுங்க. ஸ்டாப் பண்ணி 1 month ஆயிடுச்சு. ஒன்லி வந்து என்ன சுகர், இது ப்ரௌன் சுகர். ஆமா, இந்த யூடியூப் வேற ப்ரௌன் சுகர் சொன்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு போதை மருந்துன்னு சொல்லிட்டு அவன் அந்த இது பிளாக் பண்ணி விட்டுறான். அதனால வந்து இது வந்து கருப்பட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ வந்து இவங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமாதானப்படுத்தினேன். இல்லை படுத்தலை, வெளில போய் தான் படுத்தணும். என்னன்னா இன்னைக்கு வெளில போகிற ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. இவரோட ஆஃபீஸ் கொலீக் வீட்டுக்கு கிளம்புறோம்.
நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஜான் 2025 நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பே சூப்பரா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொன்னோம். செம்மையா இருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே 2025 ஒரு ஹாப்பியா இருக்கும். எஸ். இப்போ என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு விரைவில் தெரிய வரும், கூடிய சீக்கிரத்துல. ஆமா, அத வந்து பிரம்மாண்டமா உங்க முன்னாடி காட்டுவேன். எதுவா இருந்தாலும் நம்ம ராசிக்கு செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போயிட்டு இதை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து நடக்க மாட்டேங்குதுங்க, அது என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் உண்மைதானா, நிஜமா நம்புறதா நம்ப வேணாம். நான் நிறைய ஃபீல் பண்ணிட்டேங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொலீக்ஸ் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இது முடிய போகுதுன்னு சொன்னோம்னா ஈஸியாக முடிகிற விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப இழுத்து அது கடைசியில் முடியாமல் கூட போயிருக்கு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்ட சொல்லும்போது என்னை திட்டுவாங்க, நீ ஒரு ஓட்ட வாயி, எதையும் வாயை வச்சு சும்மா இல்லாமல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் எப்பவுமே வந்து இவங்க அட்வைஸை வந்து இவங்க சொன்ன உடனே டக்குன்னு எடுத்துக்க மாட்டேன், யோசிச்சு பார்ப்பேன். ஆனால் பட்டு தான் நான் திருந்துவேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன விஷயத்த நான் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயம் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சு போச்சுங்க. அப்போ தான் இவங்ககிட்ட சொன்னேன், செல்லமா நீ சொன்னது கரெக்டு, டமார் அடிக்க ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயத்த நம்ம எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்றத இவங்க சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன், பிரம்மாண்டமாக முடித்த பிறகு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அன்னைக்கு பாதி கெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு வேளை கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ கமெண்ட்ல போடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு மனசுல வச்சு கமெண்ட்ல போட்டா எல்லாரும் படிச்சுடுவாங்கல்ல. போடாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சட்னி என்ன பண்றது? நைட் டின்னருக்கு வச்சிடலாம். டின்னருக்கு வீட்டுக்கு வருவோமா? வரமாட்டோம். அப்புறம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுப்போம். சிலமே இது உனக்கே வச்சிருந்துச்சு, அப்படியே தோசை மேல தடவி ஜாம் மாதிரி தடவி நாளைக்கு நான் போட்டு தரேனா இல்லையான்னு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. டைம் ஆயிடுச்சு. இதோ காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புவோம். விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை ஐயோ சொல்லக்கூடாது. அது உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களை நான் சரவணன், உங்களில் நாங்க பிரின்ஸ் அஸ்வின் ஃபேமிலி. பை பை.